Hi friends, welcome to Almavira's channel and vlogs. இன்றைய நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். அது என்ன ரெசிபின்னா காலிஃப்ளவர் கூட்டு தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அன்றைக்கி நல்ல பெரிய காலிஃப்ளவராக நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி சுட தண்ணியில் போட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் அதை அப்படியே வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா இருந்தாலும் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். 5 பல் பூண்டை நல்லா தோல் உரித்து அதையும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பை நல்லா 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு அதையும் எடுத்து வச்சுருக்கேன். 3 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக 3 தக்காளி வந்துட்டு இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம டக்குன்னு காலிஃப்ளவர் கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். கடுகு நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் பூண்டு உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். நம்ம எந்த ஒரு ரெசிபி செஞ்சாலும் வெங்காயமும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுன்னா அந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சா தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா வெந்து வரணும். தக்காளி சேர்த்து நல்லா வெங்காயமும் தக்காளி இந்த அளவுக்கு சூப்பராக வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். சிக்கன் குழம்பு மசாலா 1 ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். சிக்கன் குழம்பு மசாலா சேர்த்து செய்யும்போது கூட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் 1 ஸ்பூன் அளவு மட்டும் சிக்கன் குழம்பு மசாலாவும் சேர்த்துட்டு இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து லைட்டாக இது 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா இது 1 நிமிஷம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் உப்பு போட்டு சுடு தண்ணியில் போட்டு எடுத்த காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்துட்டு ஊற வச்ச கடலைப்பருப்பையும் தண்ணியெலாம் வடிச்சிட்டு இதோட சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா இந்த காலிஃப்ளவர் கடலைப்பருப்பு இந்த வெங்காயம் தக்காளி மசாலாவோட நல்லா அது வந்துட்டு நல்லா வதங்கணும். ஒரு 2 நிமிஷம் அதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பும் காலிஃப்ளவரும் நல்லா வேகணும். அதுக்காக வந்துட்டு நான் குட்டி செம்பில் 1.5 செம்பு அளவு தண்ணி சேர்க்குறேன். நல்லா இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உப்பு காரம் எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா இப்போ நம்ம ஒரு மூடி போட்டுடலாம். மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் இதை நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா ஒரு 15 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். இப்போ நல்லா சூப்பரான சுவையான காலிஃப்ளவர் கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். தண்ணியெலாம் நல்லா வத்திருச்சு. கூட்டு பதத்துக்கு நல்லா சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ ரொம்பவே டேஸ்டியான சுவையான காலிஃப்ளவர் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த காலிஃப்ளவர் கூட்டு ரசம் செஞ்சுட்டு சூடான சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தியோட கூட நம்ம சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த காலிஃப்ளவர் கூட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.